தற்போதைய அண்மை செய்தி கனமழை எச்சரிக்கை மற்றும் தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலைக்கு NDRF வீரர்கள் விரைந்ததாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. பெஞ்சால் புயல் காரணமாக கடந்த 1ஆம் தேதி அதிக கனமழை பெய்ததன் காரணமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை மீது ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். தொடர்ந்து அவர்களை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்டு சடலமாக மீட்டனர். அதோடு மட்டுமில்லாமல் சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டதால் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி கிராமங்கள் பெரும் மின்னல் ஆனன. இதுடன் பல்வேறு திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் பல்வேறு இன்னல்கள் அனுபவித்த நிலையில் தற்போது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் வருகின்ற 17ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு அறிவித்த நிலையில் தற்போது திருவண்ணாமலை கடந்த அதிகாலை முதலே தொடர்ந்து கனமழை பெய்ததன் காரணமாகவும் இந்நிலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தற்போது வரை 9 நாட்கள் நிறைவடைந்து தற்போது நடந்து வருகிறது. நாளை காலை அதிகாலை 4 மணி அளவில் பரணி தீபம், அன்று மாலை 6 மணியிலும் மகா தீபம் ஏற்றப்படும் நிலையில தற்போது மழையின் ஏற்கனவே ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்தும் கனமழை தொடர்ந்தும் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வதற்காக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையின் கமாண்டர் தீபக் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட படையினர் தற்போது திருவண்ணாமலைக்கு விரைந்துள்ளனர். தொடர்ந்து அவர்கள் அதிக கனமழை மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆய்வுகள் மேற்கொள்வார் என்றும் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வார் என்றும் கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் கேட்டுக்கொண்ட இணங்க தற்போது 30க்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் மீட்பு குழு திருவண்ணாமலை வருகை தந்துள்ளனர். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.